இப்போ நம்ம இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040 தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்கப் போகுது, அழியப் போகுது. அதன் பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது. அப்படி இருக்கும்போது அதற்கான வடிவமைப்புகள் இப்போ நான் கண்டுபிடித்துள்ள அந்த வடிவமைப்பின்படி ஒரு ஊருக்கான வடிவமைப்பு, அதன்படி மக்கள் உலகம் முழுதும் அது போன்ற ஊர்களை உருவாக்கி மக்களை அங்கு குடியமர்த்த வேண்டும் உலகம் முழுக்க. அப்படி இருக்கும்போது நான் வடிவமைத்துள்ள அந்த வடிவமைப்பின்படி, அந்த கண்டுபிடிப்பின்படி கட்டமைப்புகளை உருவாக்கும்போது பணக்கார நாடுகள் என்ன பண்ணணும்னா ஏழை நாடுகளுக்கு உதவியாக இருக்க வேண்டும். ரொம்ப இந்த பணம் நிறைய இருக்கிற முன்னேறிய நாடுகள், சீனா, ஜப்பான், அமெரிக்கா, இது போன்ற நாடுகள் ரொம்ப வறுமையில் இருக்கிற நாடுகள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி கட்டமைப்புகளை தரமாக உருவாக்குவதற்கு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நான் வடிவமைத்துள்ள அந்த வடிவமைப்பிற்குள்ள அந்த ஒரு ஊருக்கான வடிவமைப்பு, அதன்படி அதில் இடம்பெறுகிற கட்டமைப்புகள் என்பது எளிமையான கட்டமைப்புகள் தான். அதில் அதான் பார்த்திங்கன்னா அடுக்குமாடி கட்டலாம் அங்கே கிடையாது. வெறும் ஒரே ஒரு தளம் தான், தரைத்தளம் மட்டும்தான். அதன் ஒரு கட்டிடத்தின் உயரமே அதிகபட்சம் 8 அடி 7 அடி 8 அடி தான் இருக்கும். ஒருத்தர் நின்னா 7 அடி 8 அடி அல்லது 9 அடி தான் இருக்கும். 10 அடி அகலம் 10 அடி நீளம் கொண்டது. இதுதான் ஒரு பெரிய கட்டிடத்தை அங்கே இடம்பெறப் போகிற ஒரு பெரிய கட்டிடத்தின் அளவே பார்த்திங்கன்னா 10 அடி அகலம் 10 அடி நீளம், அவ்வளோதான். அப்புறம் உயரம் பார்த்திங்கன்னா ஒரு 8 அடி உயரம் இருக்கும். இந்த கட்டிடம் தான் அந்த ஊரில் நிறைய இருக்கும். இது போன்ற கட்டிடத்தை நீங்கள் உறுதியாக உருவாக்கி கொடுக்க வேண்டும், ஒரு 500 வருஷத்துக்கு வரா மாதிரி. அப்படி உருவாக்கி கொடுக்கும்போது பணக்கார நாடுகள் ஏழை நாடுகளுக்கு உதவியாக இருக்க வேண்டும். நம்ம மட்டும் சரியாக இருந்துட்டால் போதும், அப்படி மற்றவங்களுக்கு உதவி பண்ண தேவையில்ல அப்படின்னு நினைக்காம, தங்களுக்கு எப்படி சிறப்பாக, தங்கள் நாட்டில் உள்ள மக்களுக்கு எப்படி சிறப்பாக ஒரு கட்டமைப்புகளை நீங்கள் உருவாக்கி கொடுக்கிறீர்களோ அதுபோன்ற ஒரு கட்டமைப்புகளை நீங்கள் மற்ற நாட்டினருக்கும் உருவாக்கி கொடுக்க வேண்டும். ஏழை நாடுகளுக்கு, வறுமையில் வாடுகிற நாடுகளுக்கும் உருவாக்கி கொடுக்க வேண்டும். அப்போ அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் உலகம் முழுக்குமே ஒருவருக்கு ஒருவர் அனைத்து நாடுகளும் ஒரு நாட்டினருக்கு இன்னொரு நாட்டினர் உதவியாக இருந்து கொண்டு இந்த கட்டமைப்புகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதுதான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி நாம் இதில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான். வெற்றி பெற வேண்டும். இன்னும் 20 வருஷம்தான் அதற்கான வாய்ப்பு இருக்குது, அவகாசம் இருக்கிறது. அதன் பிறகு நீங்கள் எடுக்கிற முயற்சி தோல்வியில் தான் முடியும். எப்பேற்பட்ட நாடாக இருந்தாலும் சரி, அதன் பிறகு நீங்கள் எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக தோல்வியில் தான் முடியும். அதனால் அது கூடிய சீக்கிரமாக நீங்கள் அந்த முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைய வேண்டும். அதற்கு அனைத்து நாட்டினரும் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் என்பது மட்டும் முக்கியம். பணக்கார நாடுகளிடம் நிறைய பணம் இருக்குது. அந்த பணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் அற்புதமாக ஏழை நாடுகளுக்கெல்லாம் இந்த உலகம் முழுக்கவே ஒரு ஏற்பாடு, அதாவது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை ஏற்பாடு, அந்த வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கு உலகம் முழுக்கவே ஒன்றா திரண்டு முயற்சி பண்ணணும். ஏன்னா நீங்கள் பணக்கார நாடுகள், நாங்கள் பணக்கார நாடுகள்ங்கிறதுக்காக ஆடம்பரமான வீடுகளை கட்ட முடியாது. எப்போன்னா இயற்கையோடு இணைந்து வாழ்வதற்காக ஆடம்பரமான கட்டிடங்களை கட்ட முடியாது. ஆனாலும் இப்போ பெரும்பாலும் இந்த பணக்கார நாடுகள் பனி பிரதேசங்களில் இருப்பதுனால பனி பிரதேசங்களை எதிர்கொள்வதற்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு சிறப்பு கட்டமைப்புகளை உருவாக்கலாம். அதுக்கு கொஞ்சம் கூடுதலாக பணம் தேவை. ஆனால் அவங்ககிட்ட இப்போ இருக்கிற பணம் ஏராளமான பணம் இருக்குது. இதெல்லாம் 2040க்கு அப்புறம் மதிப்பிழந்து போய்விடும். 2040க்கு அப்புறம் நீங்கள் வச்சுருக்கிற பணம், பணக்கார நாடுகளிடம் உள்ள பணம், தங்கம் எல்லாமே மதிப்பிழந்து போய்விடும். அதனால் அது வெறும் காகிதம் தான். இருக்கும்போதே விரைவாக பணக்கார நாடுகள் எல்லாமே உலகமெல்லாம் ஒற்றுமையாக செயல்பட்டு ஒரு புதிய உலகை உருவாக்குவதற்கு முயற்சியை செய்ய வேண்டும்.